ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போதான் என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன vlog அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டே இன் மை லைஃப் ஈவினிங் மேலே டே இன் மை லைஃப் vlog எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து அப்படி இருக்க போகிறது கிடையாது. இது வந்து ஹாஸ்டல் கிளீனிங் vlog-ஆ இருக்க போகுது. ஏன்னா நான் என் பிளேஸை ரொம்ப மோசமாக வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு இன்னைக்கு உடம்பும் சரியில்லை, கோல்டு. எனக்கு வெயில் காலத்துல எதுக்கு எனக்கு இப்படி சளி பிடிச்சிருக்குன்னு எனக்கே தெரில. என் ஐஸ்ல ரொம்ப சின்னதா பார்த்தாலே தெரியும். கண்ணெல்லாம் வீங்கி ரொம்ப டயர்டா இருப்பேன். இன்னைக்கு வந்து எனக்கு மாடல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங் நான் வந்து இதை ஷூட் பண்ணிருக்கேன். எக்ஸாம் எழுதும் போது அப்படியே மூக்குல இருந்து ஒழுங்கினே இருந்தது. அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அதுவும் இந்த வெயில்ல வந்துட்டு செமையா ஸ்வெட்டும் ஆகுது, கூட இந்த இதுவும் வரனால ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டேப்லெட் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் ஓகே அப்படி அது மாதிரி நார்மலா இருந்தது. சரி, ரெஸ்ட் எடுக்கலாம், கோல்டுல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா என் பிளேஸ் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் செமஸ்டருக்காக மட்டும்தான் நான் வந்து ஹாஸ்டல் வர மாதிரி இருக்கும். செமஸ்டருக்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா என்னால இதெல்லாம் கிளீன் பண்ண முடியாது. அந்த சைட்ல இருக்க செல்ஃப்லயே எது ரொம்ப கிளம்ஸியா இருக்கோ அதுதான் பூஜாவோட செல்ஃப். ஆல்ரெடி வந்துட்டு ஹாஸ்டல் டோர்லயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப மோசமா வச்சிருந்தேன் பாருங்க, ரொம்ப மோசமா வச்சிருந்தேன். இப்போ வந்துட்டு கண்டிப்பா கிளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனாலே நான் வந்துட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு vlogலாம் போட்டு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபேர்வெல் vlog போட்டிருப்பேன். அது இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸா vlog வரும். கண்டிப்பா நான் வந்து vlog வந்து போடுவேன். ஓகே, கொஞ்ச நாளா மினி vlog போட்டுட்டு இருந்தேன். அந்த மினி vlog-ம் வந்துட்டு இடையில ஸ்டாப் ஆயிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. கண்டினியூஸா அப்படியே அப்புறம் ஷூட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமையும் ஹேண்டில் பண்ணணும், அண்ட் யூடியூபையும் ஹேண்டில் பண்ணணும். ரெண்டும் நான் தான் எடிட் பண்ணணும். அண்ட் ஷூட்ஸுக்கும் நான் தான் எடிட் பண்ணி எல்லாமே நான் சென்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோ ஹெக்டிக்காக இருந்தனால என்னால் பண்ண முடியல. அண்ட் வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தாலும் நான் எனக்கு தேவையான ரெஸ்ட், தூங்குறது, நல்லா தூங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ பேசிட்டே இருக்காம ஹாஸ்டல் கிளீன் பண்றதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். காலில் அடிபட்டிருக்கு. லைக் புண்ணெல்லாம் ஆகல, கீழே விழுந்து கால் வந்து எப்படி சொல்றது, சதை பிறண்டுருச்சுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு காலில் வந்து ஆயிடுச்சு. அது வந்து இந்த மாதிரி நான் கீழே விழுந்து ஒரு 2 வீக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் நான் கீழே விழுந்து. செம்மையா ஃபர்ஸ்ட் ஓகே மாதிரி இருந்தது. பெயின் கில்லர் டேப்லெட்லாம் போட்டேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பெயின் இருந்தது. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன், இன்ஜெக்ஷன் போட்டேன், மறுபடியும் டேப்லெட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு காலில் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு பேண்டேஜ் இருக்கும்ல, அந்த ரோல் பேண்டேஜ், அதை நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் போட்டாதான் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை போட்டிருக்கேன் காலில். ரொம்ப நேரம் என்னால் நின்று எந்த வேலையும் பண்ண முடியாது, கால் வலிக்கும். ஸோ அதனால வந்துட்டு உட்காந்துட்டே எல்லா வேலையும் முடிக்கிறோம். இந்த காலோடையா தான் எல்லா வேலையும் நான் பண்ணிட்டுருக்கேன். ஷூட்ஸ் போகிறேன், எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன். 2 வீக்ஸ், கிட்டத்தட்ட 2-3 வீக்ஸ் ஆக போகுது. ஆனாலும் எனக்கு இந்த கால் சரியாகலை. ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் எங்கே எடுக்க டைம் இருக்குது? தூங்கும் போது மட்டும்தான் இந்த ரெஸ்ட்டு. ஸோ ஓகே, காலில் அப்படி வச்சுட்டே வந்துட்டு நம்ம வந்து ரூமை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் அதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் க்ளீன் பண்ணுறேங்கிறது ஒரு சின்ன கிளிப்ஸாக காட்டுறேன். ஸோ பிஃபோர் ஆஃப்டரும் பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. இதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிருவேனா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ பார்ப்போம்.
இல்லை ஷெல்ஃபை நான் க்ளீன் பண்ண போகிறேன். எவ்வளோ மோசம்னா தீர்ந்து போனதை கூட நான் எடுத்து போடாமல் வச்சுருக்கேன். ஸோ இதை முதல்ல க்ளீன் பண்ணி தூக்கி எறியலாம். ஸ்க்ரன்ச்சி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது நான் வந்து வாங்கினேன். ஸ்க்ரன்ச்சி லைக் எப்படின்னா ரொம்ப ஃபேஷனாக இருக்கும். ஸ்க்ரன்ச்சியில் அப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டில் இருந்தது ஸ்க்ரன்ச்சீஸை. ஸோ ரொம்ப ட்ரெண்டியாக இருப்போம் காய்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு ஸ்க்ரன்ச்சி நிறையா வாங்கினேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸ்க்ரன்ச்சிலாம் ட்ரெண்டு கிடையாது. இது வந்து அவங்க ரப்பர் பேண்டாக தலையில் போடுறதுக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு என்ன நினச்சேன்னா ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அழகாக கையில் போட்டுக்கலாம், அப்படியே இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஸ்க்ரன்ச்சி வாங்கினேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக கொஞ்ச நாள்ல டோட்டலாக அப்படியே ஃபுல்லாக நான் வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். அதனால இது அப்படியே இருக்கு. முதல்ல இதை தூக்கி போடவும் மனசில் இது தூக்கி போட முடியாது. இங்கே இருக்க பொருளுக்கெல்லாம் வாய் மட்டும் இருந்துச்சுன்னா அழுதுரும். ஸோ என்னோட எண்ணெய் பாட்டில் பாருங்க இவ்வளோ தூசி ஆயிட்டு. ஸோ இதெல்லாம் தொடச்சு ஸோ இந்த பர்ஃப்யூமை நான் ஃபஸ்ட்டு தூக்கி எறியணும். இந்த பர்ஃப்யூம் வாங்கி கிட்டத்தட்ட 4 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிஸ்மி அப்படின்ற பிராண்டில் என் பர்த்டேக்காக வாங்கினேன். இப்போ இது எக்ஸ்பைரி ஆகிருக்கும், ஆனால் வச்சுட்டு தெரியுறேன். பட் இதோட ஸ்மெல் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை மோந்து பார்த்துட்டு இருக்கேன் தேவையில்லாம. ஃபுல்லாக வந்து இயரிங்கு. என்னோட ஜுவல்லரி ஹால் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க, போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய இயரிங்ஸ் வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் லிங்க் கேட்டால் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அங்கங்கே ஸ்டோர்ஸில் தேரில் அந்த மாதிரி நான் வாங்கியிருப்பேன். ஸோ அதெல்லாம் இல்லை. இது நான் வந்துட்டு இதை அப்படியே வைக்கிறேன். ஊருக்கு போகும்போது நான் இதை எடுத்துகிட்டு போயிடுவேன், ஏன்னா அங்கே போய் வீடியோ பண்ணணும். ஸோ சும்மா வைக்கலாம். பவுச், எல்லாரோட ஸ்கின் கேர் பவுச்சும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவீங்க. இதுதான் வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் பவுச்சு. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அதனால் நான் போடல. சரி ஓகே, நான் க்ளீன் பண்ணலாம், உட்காரலாம், கால் வலிக்குது. இருங்க, என் காலை பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பேண்டேட் போட்டிருக்கேன். ஸோ என்ற கால் அடி வாங்கி கிடக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் பவுச் வந்து க்ளீன் பண்ணலாம். அண்ட் இதுலேயும் நிறையா தூக்கி போட வேண்டிய திங்ஸ்லாம் இருக்குது.
ஸோ சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடுவோம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, டஸ்ட்டு வந்து பண்ணனால எனக்கு தும்பல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்துட்டு ட்ரெஸ் மடிக்க போயிடுவேன். பண்ணி தான் ஆகணும். இந்த லாஸ்ட் மினிட்ல பண்ணுறதே தான் என் பொழப்பு. இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி. இப்போ எப்படி இருக்கு, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல ஷெல்ஃப் முன்னாடி விட. இன்னும் அந்த இந்த இதில் இருக்க பாக்ஸில் எடுத்து நான் வந்து சூட் கேஸில் வச்சிருவேன். ஸோ ஓகே, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் ஷெல்ஃப்ல எதுவுமே வச்சுக்காம இருக்கிறது எனக்கு பெட்டர்னு நான் நினைப்பேன். அந்த மாத்திரை டப்பா, இந்த வயசான பாட்டிங்கெல்லாம் வந்துட்டு சுருக்கு பையில வந்து மாத்திரை வச்சுட்டே அலைவாங்கல்ல, அந்த கேட்டகரி தான் நான். என்னால் டேப்லெட் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. ஸோ அதனால நான் வந்து நிறைய டேப்லெட்ஸ் வந்து வச்சிருக்கேன். என்ன உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ அதனால தான் கால் வேறு எடுத்துச்சு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துட்டு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நான் போயிட்டு ரெண்ட்லாம் பே பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டருன்னு சொன்னேன். அது ஃபியூ டேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரைடே லாஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஷெல்ஃபை நான் வந்து க்ளீன் பண்ணேன். ஃப்ரைடே இப்போ வந்து சாட்டர்டே நைட் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணதெல்லாம் திருப்பி பேக் டு ஃபார்ம் கேவலமாயிடுச்சு. ஸோ நாளைக்கு சண்டே, நான் சண்டே வந்து நான் ஊருக்கு போயிடுவேன். போகணும். அதனால வந்துட்டு கம்பல்சரி மணி இப்போ வந்து 10:30 ஆயிடுச்சு. ஸோ காலேஜ் போயிட்டு வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு காலேஜ் போயிட்டு வந்து ஷூட்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் க்ளீனிங் ப்ராசஸில் இறங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவே ஒரு 30 மினிட்ஸ் மேலே வந்துருச்சு வீடியோ. இப்போ நம்ம கடகடன்னு ரெடி ஆகி ஆஃப்டர் காட்டலாம், இல்லை பார்ட் 1 பார்ட் 2வா வரப்போதா அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ டக்குன்னு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக்கப்லாம் மூஞ்சியில் போட்டிருக்கேன், ஏன்னா நான் ஷூட் போயிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு மேக்கப்பை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதே பெரிய வேலை. ஸோ ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணலாம். 2x ஸ்பீடில் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நீங்களும் 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெஷல் வாஷ் பண்ணோம், ட்ரெஸ் வாஷ் பண்ணோம், இப்போ எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். வெசல் வாஷ் பண்ணல, ட்ரெஸ் வாஷ் பண்ணல, எதுவுமே பண்ணலை. தின்னுட்டு தூங்கிட்டு ஷூட் முடிச்சுட்டு அப்படியே எடிட்டிங் பண்ணிட்டு அப்படியே வேலை வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் நான் இங்கே வருவேன். ஸோ அதனால டக்கு மின்னல் வேகத்தில் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். பேசினே தான் இருக்கேன், ஆனால் ஒன்றும் பண்ண மாதிரி இல்லை. ஸோ முதல்ல இந்த முகத்தில் இருக்க இந்த மூஞ்சியில் இருக்க மேக்கப்பை கலைச்சிக்கலாம். நான் வந்து ஃபேஸ் வாஷ் தீர்ந்து போச்சு. ஸோ எனக்கு ப்ரமோஷனுக்கு வந்து ஹோம்மேட் சோப்பை வந்து நான் ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். டன். அடுத்தது போயிட்டு ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஊற வைக்கலாம். ஊற வச்ச கேப்பில் விலை கழுவிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறோம். கொஞ்சம் எக்கோ அடிக்கும், ஏன்னா பாத்ரூமில் இருக்கும். சாரி கைஸ். ஸ்டார்ட் பண்ணுறேன்னா
வாஷ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் 2-3 வெசல் வாஷ் பண்ணிட்டு அது வரைக்கும் சார்ஜ் ஏறட்டும். ஃபோனில் சார்ஜ் இல்லை. சரி, ஓகே, ஒரு வெசல் வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். நான் வந்து மின்னல் வேகத்தில் வேலை செய்கிறேன் காய்ஸ். செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு. டைம் வந்து ஒரு 12:20 அந்த மாதிரி இருக்கும் சம்திங். துணி துவைச்சாச்சு, இன்னும் காய போடல. அந்த கேப்பில் நான் வந்துட்டு மேகியும் 2 முட்டை இருக்குது, ஸோ வேக வச்சு சாப்பிட்லாம். மணி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஃபுல் ஒர்க்கையும் அட் அ டைமில் லாஸ்ட் மினிட்டில் முடிக்கிறது தான் என் வேலை. ஸோ அதனால் இதை நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது வேகிறதுக்குலாம் நான் வந்து துணி காய போட்டுருவேன். ஸோ ஓகே, அன்டைமில் மேகியா அப்படின்னு பார்த்தா எனக்கு அன்டைமில் இதுதான் கிடச்சிச்சு. ஸோ வேறு வழி இல்லை, சாப்பிட வேண்டியதுதான். ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுக்குள்ளே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் ஏன் அது பண்ணலைன்னா, என்னால் சாப்பிட்டுட்டு அடுத்தது வேலை செய்ய முடியாது. சாப்பிட்டோன்னே கப்பிச்சிப்புன்னு தூங்கிடணும். அதனால எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட தொடங்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து காட்டுறேன். ஓகே, ரெடி. இப்போ வந்து புதுசாக ஹிப்பியில் வந்துட்டு ஏதோ ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. உள்ளே பார்த்தா டாப்பிங்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேகி வந்துட்டு இந்த இப்படி தான் இருக்குது. ஸோ ஹிப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து தூங்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஊருக்கு கிளம்பணும். ஓகே, சாப்பிட போகலாம். இப்போ வந்துட்டு டைம் 12:40 ஆகிடுச்சு. ரெடி ஆகி முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1 மணிக்கு வந்து யாராவது மேகி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறேன். ஸோ நீங்கள் போயிட்டு பிஃபோர் ஆஃப்டர் வந்து பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.